வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான வெக்டர் அல்ஜிப்ரா அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 10.3ல 6th கொஷின்லேருந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 6 என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 6th கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. a + b டாட் a - b = 8ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று magnitude of a equal to 8 into magnitude of b. இதெல்லாம் given conditions. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா magnitude of a and magnitude of b. இது ரெண்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா given a + b டாட் a - b = 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன ஆகும் பாருங்கள், இது நம்ம டாட் ப்ராடக்ட் போட போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு a டாட் a மைனஸ் a டாட் b ப்ளஸ் b டாட் a மைனஸ் b டாட் b = 8. இப்போ பாருங்கன்னா இங்கே a டாட் b இருக்குது, இங்கே b டாட் a, இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. டாட் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, a டாட் bனாலும் b டாட் aனாலும் ஒன்று தான். அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு a டாட் aக்கு பதிலாக a வெக்டார் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், b டாட் bக்கு பதிலாக b வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது a வெக்டாருக்கு ஸ்கொயர் பண்ணாலும் அதோட மேக்னிடியூடு ஸ்கொயர் பண்ணாலும் சேம் தான். ஸோ இதுவும் நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். என்னென்னா a வெக்டார்னு எழுதுனாலும் ஒன்று தான், மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் எழுதுனாலும் ஒன்று தான். ஸோ இதை நம்மளால் இப்படி எழுதிக்க முடியும். இப்போ இங்கேயும் மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டார் ஸ்கொயர் = 8. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், இதை ரைட் சைட் கொண்டு போய்ட்றேன். a ஸ்கொயர் = 8 ப்ளஸ் மேக்னிடியூட் ஆஃப் b ஸ்கொயர். ஓகே, இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் கண்டிஷனில் magnitude of a equal to 8 into magnitude of bன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த magnitude of a வர இடத்துல 8 into magnitude of bங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல 8 into magnitude of b the whole square equal to 8 plus. ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல இது சப்ஸ்டியூஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 8 into 8 64, இது b ஸ்கொயர் 8 ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், b ஸ்கொயர் ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா கம்பைன் பண்ணிக்கலாம். இப்படி கம்பைன் பண்ணோன்னா இங்கே 64 b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் = 8. 64 b ஸ்கொயர், இங்கே -1 b ஸ்கொயர், மைனஸ் பண்ணோன்னா 63 வந்துடும். நெக்ஸ்ட்டு இது 63 ரைட் சைடு கொண்டு வாங்க. 8 4 2s are 8ன்னு எழுதிக்கலாம். 63 9 7s are 63ன்னு எழுதிக்கலாம். நமக்கு தேவை b மட்டும்தான் வேணும். ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்க போகிறோம். ரூட் எடுத்தோம்னா லெஃப்ட் சைடில் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் வந்துடும். ரைட் சைடில் 4க்கு ரூட் எடுத்தால் 2, ரிமைனிங் ரூட் 2 இருக்கும். 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3 வந்துடும், ரிமைனிங் ரூட் 7 இருக்குது. ஸோ நம்ம இப்போ மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு வேண்டியது மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு கிவன் கண்டிஷன் எழுதிக்கோங்க. அதில் b வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8 2s are 16, ரூட் 2 3 ரூட் 7. ஸோ இதான் மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார். ஸோ ரெண்டுமே நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7. ஸோ இதை நமக்கு எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இங்கே நம்ம எடுக்க போகிறது டாட் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு 3 into 2 உள்ளார a வெக்டார் டாட் a வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 a வெக்டார் டாட் 7 b வெக்டார் ப்ளஸ் மைனஸ் 5 b வெக்டார் டாட் 2a வெக்டார், ஃபைனலாக மைனஸ் 5b வெக்டார் டாட் 7b வெக்டார். ஸோ நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், இந்த மாதிரி எழுதலாம். நடுவில் கண்டிப்பாக டாட் மட்டும் தான் போடணும், கிராஸ் யூஸ் பண்ணக்கூடாது. 3 2s are 6, a டாட் a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம்.
ஓகே ப்ளஸ் இதில் பாருங்கள் 7 3s are 21 a vector dot b vector. Next plus into minus minus 5 2s are 10 b vector dot a vector. Okay, next plus into minus minus 7 5s are 35 b vector dot b vector na b vector square அப்படினு எழுதிக்கலாம். This is equal to a vector அப்படிங்கிறதும் மேக்னிடியூட் போட்டாலும் ஒன்று தான் ப்ளஸ் இப்போ இதில் பாருங்கள் 21 a டாட் b மைனஸ் 10 b டாட் a அப்படின்னாலும் அது வந்து a டாட் bனே நம்ம எழுத முடியும். டாட் ப்ராடக்டில் எழுதலாம். கிராஸ் ப்ராடக்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுல எழுத முடியாது. டாட் ப்ராடக்டில் b டாட் a அப்படிங்கிறத நம்மளால் a டாட் bனே எழுதிக்க முடியும். மைனஸ் 35 மேக்னிடியூட் ஆஃப் b ஸ்கொயர். இப்போது 6a ஸ்கொயர். இப்போ இது பாருங்கள், இதுவும் a டாட் b தான், இதுவும் வந்து a டாட் b தான். இங்கே மைனஸ் 10 இருக்குது, இங்கே ப்ளஸ் 2 இருக்குது. இப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோன்னா 10ல் 2 போயிடுச்சுனாக்கா 8, பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ். a வெக்டார் டாட் b வெக்டார் மைனஸ் 35 b வெக்டார் ஸ்கொயர். ஓகே, இதுதான் வந்து சாரி, இந்த இடத்துல நமக்கு வந்து 2 இல்லை 21. ஓகேவா? அப்போ 21 மைனஸ் 10 இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து இங்கே வந்து என்ன வரும்? 11 வரும். 21 தான் பெருசு, அப்போ ப்ளஸ்ஸு. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 6a ஸ்கொயர் ப்ளஸ் 11 a டாட் b மைனஸ் 35 b ஸ்கொயர். இதுதான் வந்து எவால்வேட் பண்ண சொன்னதுக்கு ஆன்சர். ஓகே, 7th கொஷின். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8. 8th கொஷின் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் a வெக்டார் அண்ட் b வெக்டார். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் a அண்ட் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஹேவிங் த சேம் மேக்னிடியூட். சேம் மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம்? a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b வெக்டார்னு எழுதிக்கலாம். சச் தட் ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் 60 டிகிரி. அதாவது தீட்டா வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட் 1/2. அதாவது a வெக்டார் டாட் b வெக்டார் வந்து 1/2. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து எழுதிடலாம். ரெண்டுமே வந்து ஈக்குவல் மேக்னிடியூட்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது மேக்னிடியூட் ஆஃப் a ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் b அண்ட் தீட்டா வந்து 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதோட ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து 1/2ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் தனித்தனியாக நம்ம இப்போ மேக்னிடியூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே தீட்டா இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். cos theta equal to a vector dot b vector divided by modulus of a vector into modulus of b vector. Okay, so a vector dot b vector வந்து நமக்கு 1/2 கொடுத்துருக்காங்க. தீட்டா வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. a வெக்டாரும் b வெக்டாரும் நமக்கு வந்து மேக்னிடியூட் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு cos 60 டிகிரி வந்து நமக்கு 1/2ன்னு தெரியும். இங்கே ஏற்கனவே ஒரு 1/2 இருக்குது. டிவைடட் பை magnitude of a into magnitude of b. ஓகே, ஸோ இது அப்படியே நம்ம இங்கே மேலே கொண்டு வந்துடலாம். magnitude of b magnitude of a. ஓகே, இந்த 1/2 கீழே கொண்டு வந்துடலாம். 1/2 இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 1ன்னு இருக்கும். a ஈக்குவல் டு b. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் கண்டிஷனில் பாருங்கள் என்ன இருக்குது? மாடுலஸ் ஆஃப் a ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b. ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் a எழுதிட்டு மாடுலஸ் ஆஃப் bக்கு பதிலாகவும் மாடுலஸ் ஆஃப் a அப்படின்னே போட்டுக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா சின்ஸ் மாடுலஸ் ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிவன் கண்டிஷன் இருக்குது. அதனால் இப்படி எழுதிக்க முடியும். இப்போது மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ இதுக்கு ரெண்டு சைடு நம்ம வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மேக்னிடியூட் ஆஃப் a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு வரும். ஸோ நமக்கு வந்து நெகட்டிவில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கண்டிப்பாக இது வந்து பாசிட்டிவ் +1 தான். இன்னொரு கிவன் கண்டிஷன் என்ன பாருங்கள்? மேக்னிடியூட் ஆஃப் a ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் b இல்லையா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் a வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக மேக்னிடியூட் ஆஃப் b வந்து 1 தான். ஏன் அப்படின்னா சின்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் b. ஸோ ரெண்டுமே வந்து 1 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, 9th கொஷின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வெக்டார் இஃப் ஃபார் அ யூனிட் வெக்டார் a வெக்டார். அதாவது a வெக்டாருங்கிறத யூனிட் வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதோட மாடுலஸ் வேல்யூ வந்து
1 அப்படின்னு அர்த்தம். x minus a dot x plus a equal to 12னு given condition இருக்குது. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து x வெக்டார் வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, given condition அப்படியே எழுதிட்டு டாட் ப்ராடக்ட் போடலாம். x dot x plus x dot a minus a dot x minus a dot a equal to 12. x dot a நாலும் a dot x நாலும் ஒன்று தான். அப்போ அதை ரெண்டு கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. x dot x அப்படின்னு சொன்னாக்க மாடுலஸ் ஆஃப் x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். a dot a அப்படிங்கிறத மாடுலஸ் ஆஃப் a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நமக்கு given கண்டிஷன் என்னது? மாடுலஸ் ஆஃப் a ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 12. ஏன்னா ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தானே வரப்போகுது. ஸோ மாடுலஸ் ஆஃப் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. இந்த மைனஸ் 1 இங்கே வந்துச்சுனாக்கா ப்ளஸ் 1 ஆகிடும். இப்போ 12 + 1 13. ஸோ இது ஸ்கொயருங்கும் போது 13. இப்போ மாடுலஸ் ஆஃப் x ஈக்குவல் டு √13. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆக்சுவலாக நம்ம போடுவோம் ரூட் எடுக்கும் போது. பட் இங்கே வந்து மேக்னிடியூட் வந்து மாடலஸ் இல்லையா? ஸோ மாடலஸ் வேல்யூங்கும் போது பாசிட்டிவ் மட்டும் தான் எடுப்போம். அதனால் கண்டிப்பாக இது வந்து ப்ளஸ் √13 மட்டும்தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 10. 10th கொஷின் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு சொல்லிட்டு 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா a வெக்டார் ப்ளஸ் லாம்டா b வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு c வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து லாம்டாவோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா, 2 வெக்டார்ஸ் a வெக்டாரும் b வெக்டாரும் பர்பண்டிகுலர் அப்படின்னா their dot product is equal to 0. சரியா? இப்போ இங்கே என்னென்ன 2 வெக்டர்ஸ்னால் இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். அப்போ இது ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் போட்டோம்னா 0. அப்போ தான் இது வந்து பர்பண்டிகுலர். ஏற்கனவே நமக்கு பர்பண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு வெக்டார் இதுக்கும் செகண்ட் வெக்டர் என்னது சி, ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் போட்டால் ஈக்குவல் டு 0ன்னு கண்டிப்பாக வரும். ஏன்னு சொன்னால் பர்பண்டிகுலரோட கண்டிஷனே அதுதான். ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக இதை வந்து டாட் ப்ராடக்ட் போடலாம். a dot c plus lambda into b dot c equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது ஏசியோட வேல்யூஸில் எழுதிடலாம். a வெக்டர் என்னது 2i 2j 3k டாட் c வெக்டர் வந்து 3i plus j plus lambda into b வெக்டர் வந்து minus i 2j plus k டாட் c வெக்டர் வந்து 3i plus j equal to 0. சரியா? இப்போ இதை வந்து அப்படியே டாட் ப்ராடக்ட் பண்ணிடலாம். பண்ணும்போது என்ன i and i காம்பனண்ட்டாக இங்கே வந்து 2 இதில் 3 ப்ளஸ் j காம்பனண்ட்டு 2 இங்கே j காம்பனண்ட்டு 1 ப்ளஸ் k காம்பனண்ட் இதில் 3 இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா 0ன்னு அர்த்தம். ஓகே, ப்ளஸ் லாம்டா இன்ட்டு இதோட காம்பனண்ட்ஸு i காம்பனண்ட் -1 இதுக்கு 3. அதே போல் j காம்பனண்ட் வந்து 2 × 1, k காம்பனண்ட் வந்து 1 × 0. எதுவுமே இல்லைன்னா நம்ம வந்து 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 2 3s are 6, 1 2 is 2, இது 0 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு உள்ள பாருங்கள் -1 × 3 -3, 2 × 1 2 equal to 0. இது 6 + 2 8 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு -3 + 2 -1 equal to 0. அப்போது 8 minus lambda equal to 0. இதுலேருந்து lambda equal to 8 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ 2 வெக்டார்ஸ் வந்து பர்பண்டிகுலர்னால் டாட் ப்ராடக்ட் 0. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ லாம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் கொஷின் நம்பர் 11லேருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.